வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா NAT நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன். அதாவது இப்போ இது என்ன கான்செப்ட்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 10 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி கொடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த NATன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம், நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன். இது எதுக்காகன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரே ஒரு சர்வர் இருந்தால் போதும். அந்த சர்வரில் வந்து சென்டோஸோ இல்லை லினக்ஸ், ரெட் ஹாட் ஓஎஸோ ஏதோ ஒரு ஓஎஸ் உபுண்டு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து 2 லேன் கார்டு வேணும். ஒரு லேன் வந்து ETH 1ன்றது வந்து வேன், அதாவது இன்டர்நெட் ஐபியும், ETH 2ன்றது வந்து லோக்கல் ஐபியும் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த லேன் ஐபி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐபியை கொடுத்தா போதும். கொடுத்துட்டா நம்ம வந்து அந்த நெட்வொர்க் வந்து நம்ம சர்வரில் இருந்து இந்த NATன்ற கான்செப்ட் மூலியமாக கிளைண்ட்டுக்கெலாம் ஷேர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த NATன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு CentOS 6.9 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதே போல் Ubuntu OS 2 கிளைண்ட் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து விண்டோஸும், இன்னொன்று வந்து Ubuntu. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க வந்து Ubuntuல ஒர்க் ஆகும், விண்டோஸில் ஒர்க் ஆகுதுமாங்க. சில பேர் விண்டோஸில் ஒர்க் ஆகும், Ubuntuல ஒர்க் ஆகுமாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2 கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து சர்வரில் லாகின் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து 2 என்ஐசி கார்டு இருக்குது. ஒன்று வந்து ETH 0ன்றக்கா மாற்றணும், ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேனு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கிறது வந்து ETH 2ன்றது வந்து லேன் ஐபி வச்சுருக்கேன். இப்போ ETH 1ல் பார்த்தீங்கன்னா வேன் ஐபியும், ETH 2ல் வந்து லேன் ஐபி. லேன் வந்து பார்த்தீங்கன்னா 10.0.0.1 வச்சுருக்கேன். இதில் வந்து சப்நெட்டு. அடுத்து கேட் வந்து 0.0.0 கொடுத்துருக்கேன். அதில் ஓப்பன் டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் 4.0.2.2, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சர்வரோட ஈத்தர்நெட் செட்டப், அதாவது ஈத்தர்நெட்டு லேன் செட்டப் வந்து சர்வரில் பண்ண வேண்டியது. இப்போ நான் வந்து நெட்வொர்க் ரீஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் சில பேர் சொல்லலாம் வந்து அவங்க ஆல்ரெடி செட் பண்ண ஒர்க் பண்ணுற மிஷினை வந்து வீடியோக்கோசரம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு ரீஸ்டார்ட் கொடுத்தேன், கரெக்டாக ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே போல் நெட்வொர்க் மேனேஜர் ரீஸ்டார்ட்டும் கொடுத்தேன், அதுவும் கரெக்டாக ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இதுக்கு தேவையானது வந்து மொத்தம் 3 நிமிஷம் நமக்கு தேவைப்படும், இந்த NAT கான்செப்டை செக் பண்ணி பார்க்க. 2 இருந்தால் கூட ஓகே தான், பட் ஏன்னா தெளிவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஓஎஸ்லேயும் செக் பண்ணி பார்க்கணுன்னா மினிமம் 3 நிமிஷம் தேவைப்படும். ஸோ இதுதாங்க வந்து சர்வரோட செட்டப்னா ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறது. இப்போ வந்து ஹோஸ்ட் நேம் போட்டு பாருங்கள். நம்ம அதை ஆல்ரெடி ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணால் தெரியும். server.IT7.localன்னு இருக்கிறது, அந்த சர்வர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.0.250 லேன் ஐபி 10 நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து போய் நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் என்ன செக் பண்ண வேண்டியது, இந்த SLNS கான்ஃபிகரேஷன் ஃபைல். அது வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம டிசபிள் பண்ணியிருக்கணும். எனேபிள்டு இருந்தால் வந்து அந்த NAT கான்செப்ட் ஒர்க் ஆகாது. அதே போல் அப்புறம் வந்து இன்னொன்று நம்ம என்ன சொல்லணும், ஐபி டேபிளையும் வந்து செக் பண்ணிக்கணும். டிஃபால்ட் ஃபயர்வால் வந்து எனேபிள் இருக்கும், அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஏதாவது எனேபிள் இருக்கான்னு பார்த்துட்டு அது இருந்தால் டிசபிள் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கப்புறம் வந்து மஸ்கிட்டோ சர்வீஸ்னு ஒரு எனேபிள் பண்ணுவோம் ஐபி ஃபயர்வால். அதை நான் வந்து போகும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கட்டினா தான் புரியும். அதே போல் இப்போ கிளைண்டில் வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது Ubuntu மிஷினில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் லேன் ஐபி தான் கொடுத்துருக்கேன். நம்ம உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதாவது லேன் ஐபி மீன்ஸ் வந்து 10 நெட்வொர்க் ஐபி தான் கொடுத்துருக்கேன், அதோட கேட்வே கொடுத்துருக்கேன். ஓப்பன் டிஎன்எஸ் வந்து நம்ம உங்களுக்கே தெரியும் 4.2.2.2, அது வந்து நம்ம பப்ளிக் ஒரு கூகுளோட ஓப்பன் டிஎன்எஸ் அதை கொடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா 10.0.2 அதான் வந்து நம்ம இதோட ஐபி. சப்நெட்டு டிஃபால்ட் சப்நெட் தான் இதில் கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் போய்ட்டு இப்போ டைரெக்டாக கூகுள்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பிங்க் ஆகாது, ஏன்னா நம்ம இன்னும் NAT வந்து சர்வரில் எனேபிள் பண்ணல, ஓகேங்களா? இது வந்து பிங்க் ஆகாது. நீங்கள் ப்ரௌஸும் பண்ணி பார்க்கலாம். கூகுள்னு அடிக்கிறேன், எந்த ரெஸ்பான்ஸும் வராது. என்ன ரீசன்னா நம்ம வந்து இன்னும் NAT எனேபிள் பண்ணல, ஓகேங்களா? ஸோ அதே போல் நம்ம வந்து இப்போ விண்டோஸ் மிஷின்லேயும் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா NAT எனேபிள் பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ விண்டோஸ்லேயும் போய் பாருங்கள். இப்போ விண்டோஸ் மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கூகுள் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கூகுள்னு கொடுத்தோம்னா எதுவுமே வராது. இப்போ ஐபியும் அதே தான். இது வந்து 10.3ன்னு செட் பண்ணியிருக்கேன், 10.0.0.3.
அதே தான். இப்போ இதுக்கு வந்து டிஎன்எஸ் வந்து மாற்றணும். ஓப்பன் டிஎன்எஸ் கொடுக்கல. 4.2.2.2 ஓகே. இப்போ இதுலேயும் நீங்கள் போய்ட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள், பிங்க் ஆகுதானு. பிங்க்கும் ஆகாது, ப்ரௌஸும் ஆகாது. ஏன்னா நம்ம நேட்டை எனேபிள் பண்ணலை. எனேபிள் பண்ணால் மட்டும்தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எவ்வளோ தான் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தாலும் ப்ரௌஸ் ஆகாது. ரீசன் வந்து நேட்டை நம்ம எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டோன்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சர்வரில் போய்ட்டு ஓகே, சர்வர் வந்து நான் புட்டியில் எடுத்துக்கிறேன். ஆனால் அதில் வந்து காப்பி பண்ணி சில கமாண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணால் மிஸ்டேக்காக வரும், டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் வந்து புட்டியில் எடுத்துக்கிறேன். புட்டியை யூஸ் பண்ணி ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து ஒரே ஒரு ஃபைலில் தான் உங்களை எனேபிள் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபைலில் தாங்க நம்ம வந்து எனேபிள் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக 0ன்னு இருக்கும், அதை வந்து 1ன்னு மாற்ற போகிறோம். அவ்வளோதான். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேட் சர்வீஸ் வந்து எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐபி டேபிளில் வந்து நம்ம வந்து அந்த மஸ்கிட்டோ சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணணும். அது வந்து எதுக்குன்னா பப்ளிக் ஐபி செட் பண்ணியிருக்க நெட்வொர்க்கு என்ஐசி கார்டில் எனேபிள் பண்ணணும். இந்த ஃபைலில் போயிட்டு டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்கும், அதை வந்து 1ன்னு மாற்றி விட்ருணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். பிறகு சர்வீஸு ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அடுத்து வந்து மஸ்கிட்டோ அந்த ஒரு ஃபைல் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. அது எப்படின்னா நம்ம ஐபி டேபிள் வழியாக வந்து அதை எனேபிள் பண்ண போகிறோம். அந்த ஃபார்வர்ட் சர்வீஸ் வந்து அதை நம்ம என்ன பண்ணோம், டிஃபால்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபி டேபிள் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும். சரிங்களா? நான் கமாண்ட் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கிறேன். இந்த கமாண்டை ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐபி டேபிள் சர்வீசஸ் அந்த கமாண்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு. எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் பண்ணி கரெக்டாக டைப் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். ஏன்னா இப்போ வீடியோனால கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ணோம், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போகும், அதை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கு. அதுக்காக ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நேட்டை எனேபிள் பண்ணுறதுக்கான ஐபி டேபிள் வழியான கமாண்டு. ஓகேங்களா? நம்ம வந்து ETH 1 தான் நம்ம வேன் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் ETH 1 தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஐபி டேபிள் வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐபி டேபிள் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து செக் கான்ஃபிகர் அந்த சர்வீஸ் வந்து பர்மனெண்ட்டாக எனேபிள் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நேட் வந்து கரெக்டாக அது ஃபார்வர்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டு பார்த்தீங்களா? அந்த மஸ்கிட்டோ சர்வீஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கு. நமக்கு வந்து 0.0.0./0 அப்படின்னா அந்த நெட்வொர்க் ஃபுல்லாக நமக்கு வந்து எனேபிள் பண்ணும். இதுலேயும் நிறைய சர்வீசஸ் இருக்குங்க. இதுலேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். நம்மளால் அந்த ஐபி டேபிள் வச்சு ஏகப்பட்ட ஃபயர்வால் ஃபில்ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக காட்டுறேன். இது வந்து டிஃபால்ட் பண்ணணும் நிறைய இருக்குது. அதோட இதை வச்சு நிறைய செக்யூரிட்டியும் பண்ண முடியும் நம்மளால். இப்போ வந்து நம்ம கிளைண்டில் இருக்கோம். கிளைண்டில் வந்து பிங் பண்ணி பாருங்கள். இப்போ கண்டிப்பாக பிங்க் ஆகும். வந்துங்களா? வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பிங்க் ஆகுது. ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌஸும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, உபுண்டில் ஒர்க் ஆகுது. அதே போல் இப்போ நம்ம விண்டோஸ்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஆட் சர்வீஸ் எனேபிள் ஆனோன்னே முழங்க பாருங்கள், பட்டாசாக பிங்க் ஆகுது, ப்ரௌஸும் ஆகுது. விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகுது. பிங் பண்ணி பாருங்கள் விண்டோஸ் ஐமென்னா. ஓகேங்களா? இதுதான் நேட் சர்வீசஸ்ஸு. இப்போ நேட் சர்வீசஸ் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இதுதான் இப்போ ஒரு ஆஃபீஸில் 10 பேர் இருக்காங்க. 10 பேருக்கும் 10 இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த சர்வீஸை யூஸ் பண்ணாலே போதும். இப்போ அந்த சர்வீஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி அதுதான் மேட்ரு. ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணுறது தான் மேட்ரு. நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து வெறும் ஹோம் பேஜ் மட்டும் தான் வருதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க சில பேர். அதனால் ஓகேங்களா? பாருங்கள், இப்போ யாகு கொடுத்தேன். யாகு சைட்டு போய்ட்டு இப்போ உபுண்டில் போய்ட்டு நம்ம வந்து வேறு ஒரு சைட்டு யூடியூப் தரேன். யூடியூப்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்வீசஸ் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது நம்ம நேட் மூலியமாக.
ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் ஐடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக இன்னும் வந்து நிறையா புது புது டெக்னாலஜி, புது புது டுட்டோரியல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஃபியூச்சரில். ஸோ எதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி.